நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை. பொதுவாகவே நம்ம இந்த வேர்க்கடலைங்கிறது அதிக புரதச்சத்து நிறைந்தது. எங்கேருந்து வந்துச்சு இது? பிரேசில், பெரு போன்ற சவுத் அமெரிக்க நாட்டிலேருந்து அது வந்துச்சு. சரி, நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு? 1600 வாக்கில் போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச் இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் மக்களால் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இல்லை, ஏகப்பட்ட புரதச்சத்து இருக்குது. சரி, நம்ம ஊரில் தான் சன்னா தால், இந்த பருப்பு கொண்டக்கடலை எல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம இதுக்கு வெளிநாட்டில் இருந்து வேர்க்கடலையை இம்போர்ட் பண்ணோம். வேர்க்கடலையில் அதிக புரதச்சத்து மட்டும் இல்லை, இந்த சன்னா அந்த கொண்டக்கடலையோட அதிகப்படியான ஃபேட் இருக்குது. ஃபேட்னால் நம்ம கடலை எண்ணெயெல்லாம் தயாரிக்கோம்ல, வேர்க்கடலையில் தான் கடலை எண்ணெய் தயாரிக்க முடியும். கொண்டக்கடலையிலேருந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வேர்க்கடலையில் ஏகப்பட்ட புரதச்சத்து இருக்கிறதுனால அமெரிக்கா போன்ற நாடுகளில் அன்றாட உணவுகளை கடலையாக சேர்க்குறோம். இந்த பீனட் பட்டர்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ப்ரெட்லலாம் ஜாமுக்கு பதில் தடவி சாப்பிட்றது. பீனட் பட்டர் ஏன் அந்த நாட்டில் டெய்லி சாப்பிட்றாங்கன்னா, அந்த நாட்டில் மக்களுக்கு புரதச்சத்து குறைபாடு இருக்கிற டயத்தில் அரசாங்கத்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பீனட் பட்டர். இந்த மாதிரி பொருட்கள்லாம் பிரேசில், சவுத் அமெரிக்கா நாட்டில் நிறையா அது விளையிறதுனால அங்கேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் தான் வேர்க்கடலை கடலை மிட்டாயாக சாப்பிட்றோம். நிலக்கடலை உருண்டை, இட்லி பொடி, எள் இட்லி பொடி கூட, இட்லி பொடி கூட நம்ம சமையலுக்கு கடலை எண்ணெய் எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள், சத்துக்கள் இருந்தாலுமே நிறைய பேருக்கு இது புரிகிறதில்லை. நடுப்புற காலத்துலலாம் நம்ம இந்த 5 ஸ்டார், டெய்ரி மில்க் இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாக்லேட்டில் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அதெல்லாம் அதை விட இந்த கடலை முட்டையில் தான் அதிகமான புரதச்சத்து நிறையா இருக்குது. இதில் அயன் சத்து, இந்த மாதிரி புரதச்சத்து இருக்கிறதுனால அவனே வெளிநாட்டுக்காரனே டெய்ரி மில்க்கு அந்த இந்த மாதிரி கம்பெனிக்காரனே மார்ஸ்னு ஒரு கம்பெனியில் சாக்லேட்டுக்குள்ளே வேர்க்கடலை வச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோ மருத்துவ குணங்கள், டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வேர்க்கடலை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம மக்கள் அதிகமாக போய் யூஸ் பண்ணுறதில்லை. கடலெண்ணெய் நம்ம 100% எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா 40% தான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். மிச்சம் 60% நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கடலில் அடிக்கடி நம்ம சமையலில் சேர்க்கணும், நிலக்கடலை அடிக்கடி உணவில் சேர்க்கணும். கடலை மிட்டாய் சாப்பிடலாம், இட்லி பொடிக்கு கடலை இட்லி பொடி சாப்பிடலாம், கடலை உருண்டை, இடித்த கடலை உருண்டை இருக்குது, கடலை மிட்டாய் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கடலை மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்றது மூலமாக புரத தேவையை பூர்த்தி பண்ணலாம். சரி, எதுக்கு நம்ம இதில் புரதம் எடுத்துக்கணும்? நம்ம தான் மற்ற சோயா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாலுமே, சோயாவில் இருக்க புரதங்கள் ஒரு சிலமான நம்ம உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது சோயா ஏற்படுத்திடும். அதிகமாக அளவில் நம்ம உடம்புல 30 நாளும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஆண்களுக்குள்ள இந்த நம்ம டெஸ்டோஸ்டரான் லெவலெல்லாம் குறைச்சிடும். நிறைய பிரச்சனை வரும் சோயா மூலமாக. ஆனால் வேர்க்கடலில் அப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம வேர்க்கடலை உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்க சில ஃபைட்டோ நியூட்ரியன்ஸு நம்ம உடலில் இருக்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலே ஓரளவு பேருக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால நம்மளோட சாப்பாட்டை இது குறைச்சி இதோட நம்ம வெயிட் லாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவிச்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்டாலும் கடலையை ஒரு விதமான அளவில் உணவில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி உணவுகள் கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டெய்ரி மில்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெவிலி ப்ராசஸ்டு நம்ம டெய்ரி மில்க்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மில்காக பால் சேர்த்துருக்காங்க, சக்கோ பவுடர் சேர்த்துருக்காங்க, அது சேர்த்துருக்காங்க, இது சேர்த்துருக்காங்கன்னா அது ஹைலி ப்ராசஸ்டு ப்ராடக்ட். அதனால் நீங்கள் எந்த சாக்லேட் ஐட்டம் நம்ம நார்மலாக இந்த ஊட்டி போன்ற இதில் கிடைக்குது ஆனாலுமே, இந்த டெய்ரி மில்க் மாதிரி கார்பரேட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு.
அவனுக்கு தேவை இப்போ அவனுக்கு தேவை ப்ராஃபிட் தான். மக்களோட டேஸ்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. எதை சொல்லி எப்படி விளம்பரம் பண்ணால் மக்கள் வாங்குவாங்களோ அப்படி தான் விளம்பரம் பண்ணோம். டெய்ரி மில்க் விளம்பரத்துக்கு 10 நாள் பார்த்தினாலே போதும், உங்களுக்கு அந்த டெய்ரி மில்க் மேலே அடிக்ட் ஆகிடும். சில பேர் விளம்பரமே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு டெய்ரி மில்க் பற்றி தெரியவே தெரியாது. டீன் பசங்க நிறைய பேர் விளம்பரம் பார்ப்பாங்க, அதனால் அவங்களுக்கு டெய்ரி மில்க் மேலே ஒரு அடிக்ஷன் வந்துடும். டேஸ்ட் என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதில் இருக்க ஏகப்பட்ட சுகர்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம ஹைப் ஏற்படுத்தி விடுறது மூலம் நம்ம மூளைக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தும். பொதுவாகவே சுகருங்கிறது ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துகிற ஒரு பொருள். ஈக்குவலி டு கொக்கைன் போன்ற பொருட்கள். 100 கிராம் சுகர் ஒரு 2 கிராம் கொக்கைன் எடுத்தாலுமே ரெண்டுக்கும் ஈக்குவலான அளவுக்கு உங்களுக்கு உங்களோட போதையை ஏற்படுத்துகிற அளவு இருக்குது. அதனால் இந்த மாதிரி டெய்ரி மில்க்கு, ஸ்வீட்ஸு, அதிகமான அளவில் இனிப்புகளை நம்ம மக்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. கடலை உருண்டை மாதிரி சாப்பிட்றது மூலமாக அதுவும் உங்களுக்கு அதிகமான அளவில் அதுலேயும் சுகர் இருக்குது. நம்ம என்னதான் இருந்தாலும் ரொம்ப வேர்க்கடலையில் நிலக்கடலையில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து பண்ணுறது தான் கடலை மிட்டாய், கடலை உருண்டெல்லாம். ஆனால் அதில் இருக்கிற சுகரை விட டெய்ரி மில்கில் இருக்க சுகர் வேறு அதிகம். அது அடிக்டிவாக உங்களுக்கு சேர்க்குறது சுகர். இது அப்படி கிடையாது. இது ஒரு பைண்டிங்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது. அதுக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கடலை உருண்டை ஒரு நாளைக்கு 2-3 தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சாக்லேட்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆச்சு, நம்ம அது எப்படி லோக்கல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது. நம்ம ஊர்லேயும் கடலை எல்லாருமே இதான் செய்கிறாங்க. எல்லோரும் அதில் மூலமாக மகசூல் பண்ணி எல்லா இடத்துலையும் விளையுது. இந்தியாவிலையும் விளையுது. வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால வெளிநாட்டிலேருந்து வந்து முக்கால்வாசி பொருள் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறோம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாமே யார் சாம்பார் செய்வா? எல்லாமே வெளிநாட்டு போகிறதுனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோம்ல. அதனால் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க.